உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடே மிகப்பெரிய பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுல யாரு ஆட்சி அமைக்க போறாங்க? அது அப்கோர்ஸ் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறாரு. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் அமைக்க போகின்ற அந்த ஆட்சி அது இடதுசாரி ஆட்சியாக இருக்குமா இல்ல வலதுசாரி ஆட்சியாக இருக்குமா? இதுதான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதே மாதிரி இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி, ஐயுஎம்எல் இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் கூட சேர்ந்தாங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு இடதுசாரி அரசியலா நிச்சயமா இருக்கும். இவங்க வழி நடத்தி கொண்டு போவாங்க. இல்ல நாங்க ஆதரவு தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த கட்சிகள் கூறிவிட்டார்கள் என்றால், அடுத்த கட்ட நகர்வாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயருடைய அரசியல் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, அது வலதுசாரி அரசியலுக்கு ஈல்டாக கூடிய ஒரு அரசியலா இருக்கும். சோ இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எந்த அரசியலை முன்னெடுக்க போறாரு? இவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா இடதுசாரி, இவங்க ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் வலதுசாரி. சோ விஜய் அவர்கள் அமைக்க போகின்ற ஆட்சி எந்த ஆட்சி? இதுதான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா போன் கால்ல பேசின மாதிரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட போன் கால்ல பேசின மாதிரி ஒரு சில தரவுகள் வெளியாகிருக்கின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இடதுசாரி அரசியலை கையில் எடுக்கணும்னு விரும்புறீங்களா இல்ல வலதுசாரி அரசியலை கையில் எடுக்கணும்னு விரும்புறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் இன்றைய தினத்துல பிரஸ் மீட்ல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளபடியே விவாதம் செய்ய வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியினுடைய எண்டுல பத்திரிகையாளர் என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட நேரடியா போன்ல பேசினாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கான திருமாவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படின்றத இப்போ ஒரு வீடியோ பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. இப்போ மற்றொரு புறம் தாவேகா தரப்பிலிருந்து அதிமுக கிட்ட பேசுறதா தகவல்கள் வருது, பாமக கிட்ட பேசுறதா தகவல் வருது. இந்த சூழல்ல நீங்க இந்த முடிவை எடுக்கிறது எப்படி நாங்க பாருங்க? விஜய் அவர்கள் இப்போது கடிதம் அனுப்பியதிலிருந்து ஒரு செய்தியை நாம் உணர முடிகிறது. அவர்கள் யாராவது ஆதரவு தெரிவித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை. அதாவது பாமகவோ அல்லது அதிமுகவோ தங்களை ஆதரித்தால் போதும் என்று நினைக்கவில்லை. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதன் மூலம் அதிமுக, பாஜக அணியோடு உறவாட விரும்பவில்லை, அவர்களின் ஆதரவை விரும்பவில்லை என்பதை உணர்த்துகிறது. ஆகவே பாமக அந்த அணியிலே சேர்வார்களா, அவர்களுக்கு ஆதரவு தருவார்களா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. அப்படி தந்தாலும் அதை தாவேக ஏற்றுக்கொள்ளுமா என்றும் தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய முயற்சி அது அல்ல. பாமக கொடுத்தாலும் அதை ஏற்போம் அல்லது அதிமுக தந்தாலும் ஏற்போம் என்பதாக இல்லை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளை அவர்கள் அணுகுகிறார்கள், கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அதற்காக காத்திருக்கிறார்கள் என்கிற போது பாஜக, அதிமுக அணியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று மேலும் உறுதியாக தெரிகிறது. கடிதம் அனுப்பியிருக்கிறதா சொன்னீங்க, ஏதாவது தொடர்பு கொண்டு தாவேகா தலைவர் விஜய் உங்ககிட்ட பேசினாரா? அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன். வீடியோ பாத்தீங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட போன்ல பேசினாரா என்று அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அண்ணன் திருமாவர்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும்தான், அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதற்கான பதில நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு அப்படின்னா மேபி சம்திங் ஹேப்பன்ட், ஏதோ நடந்திருக்குது. விஜய் அவர்கள் நேரடியாகவே அந்த திருமாவர்கள்ட்ட போன்ல பேசி இருக்கக்கூடும், சில பல டிமாண்டுகளை மையப்படுத்தி ரெண்டு பேருமே விவாதங்கள் செய்திருக்கக்கூடும் என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, போன் கால் மேட்ருக்கு முன்னாடி அண்ணன் திருமாவர்கள் அந்த பத்திரிகையாளர்கிட்ட, அந்த நெறியாளர்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணணும். கொஞ்சம் டீகோடிங் பண்ணோம் அப்படின்னா அண்ணன் திருமாவர்கள் போன் கால்ல பேசியிருக்க கூடுமோ அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அந்த பத்திரிகையாளர்கிட்ட அண்ணன் திருமாவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் யாராவது ஆட்சி ஆதரவு தந்தா போதும், நான் ஆட்சி அமைச்சிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி அவரு விரும்பவில்லை, எண்ணவில்லை அப்படின்னு சொல்றாரு.
யாராவது ஆட்சி கொடுத்தாங்கன்னா வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஆட்சி அமைச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் விரும்பவில்லை. அவர் யாரை விரும்புகின்றார் என்றால் இங்க இருக்கிற பாமகவை விரும்பவில்லை, அதே வேளையில அதிமுக விரும்பவில்லை. அவர் யாரை விரும்புகின்றார் என்றால் இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை விரும்புகின்றார், கூட்டணிகளை கொண்டு வரணும்னு விரும்புகின்றார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை விரும்புகின்றார், கம்யூனிஸ்ட் கட்சிகளை விரும்புகின்றார். அதனாலதான் எங்களுக்கு அவர் கடிதம் அனுப்பி இருக்கின்றார். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் மையப்படுத்துறார். அதிமுக வந்து அவர் ஆதரவு கேட்கவில்லை, கேட்டாலும் அவங்க தருவாங்க தரமாட்டாங்கன்றது 2வது பட்சம். பாமக அவர் ஆதரவு கேட்கவில்லை, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்க அப்படின்னு 2வது பட்சம். அதிமுக ஆதரவு கேட்டார்னா அதிமுகவுக்கு ஒரு டீமே ஆதரவு கொடுப்பதற்கு தயாரா தான் இருக்கிறாங்க. ஏன்னா சட்டத்துல இடம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கூட தரமாட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதிருப்தியா இருக்கின்ற சில எம்எல்ஏக்கள் ஒரு குழுவோட பிரிஞ்சு போய் இங்க இருக்கிற தாவேக்காவுடைய விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாம். சட்டத்துல இடம் இருக்கு. ஆர்டிகல் 356 என்று கருதுகின்றேன். அதை பயன்படுத்தி 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் தாராளமா போகலாம். அது கட்சி தாவல் தடை சட்டம் வந்து பாயாது. அப்ப ஆதரவு கொடுப்பதற்கு பாசிபிள் இருக்குது. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் அவங்ககிட்ட ஆதரவு கேட்கல, அதிமுக ஆதரவு கேட்கல, பாமக கேட்கல. அப்ப விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவங்கிட்ட மட்டும் விஜய் அவர்கள் ஆதரவு கேட்கின்றார் என்றால் அப்ப விஜய் அவர்கள் முன்னெடுக்க விரும்புகின்ற அரசியல் என்பது ஒரு இடதுசாரி அரசியல், ஒரு இடதுசாரி அரசியல். அப்ப அண்ணன் திருமாவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு தெரியுமா? அதாவது யார்கிட்ட வேணா அவர் ஆதரவு கேட்டிருக்கலாம், ஆனா கேட்கல, எங்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா அப்ப அவர் இந்த ஒரு கூட்டணியை விரும்புகின்றார் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாரு தெரியுமா? அப்ப அதனுடைய நீட்சி, அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னா விஜய் அவர்கள் முன்னெடுக்க விரும்புகின்ற அரசியல் என்பது அது ஒரு இடதுசாரி அரசியல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, சோ இதுதான் நான் திரும்ப அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. சோ நாளைக்கு வந்து அவர் முடிவு சொல்றேன்னு இருக்காரு. அந்த முடிவு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகத்து கூட விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க எல்லாரும், காங்கிரஸ் ஆல்ரெடி போயிட்டாங்க, இவங்க எல்லாம் போனாங்க அப்படின்னா விஜய் முன்னெடுக்கின்ற அரசியல் தமிழ்நாடு இனிமேல் பயணிக்க போகின்ற ஒரு அரசியல் களம் என்பது ஒரு இடதுசாரி அரசியல் களமா வந்து இருக்கும். இடதுசாரி சிந்தனைகளை மேற்கொண்டு வலுப்படுத்தியது மாதிரி இருக்கும்ங்களா? ஆனா ஒருவேளை போகல அப்படின்னா தமிழ்நாடு வலதுசாரி அரசியலுக்கு ஈஸியா ஈல்டாயிரும். இதான் ஃபேக்ட். சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணன் திருமாவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் கூட போவாரா போக மாட்டாரா அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் அண்ணன் திருமாவர்கள் எடுக்கின்ற ஒரு முடிவு தான். இதில் நாம தலையிட முடியாது. நம்ம கருத்து வேணா சொல்லலாம், பட் நாம தலையிட முடியாது. ஸோ அவர் வந்து போவாரா போக மாட்டாரா அப்படின்றத நான் ஆணித்தனமாக கூற விரும்பவில்லை. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? நான் ஆணித்தனமாக கூற விரும்பவில்லை. பட் இருந்தாலும் ஒருவேளை அண்ணன் திருமாவர்கள் விஜய் கூட போனாரு அப்படின்னா என்ன நடக்கும், போகவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை நம்ம பதிவு பண்ணுவோம். சரிங்களா? சோ ஒருவேளை அண்ணன் திருமாவர்கள் விஜய் கூட போகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற மேன் பவர் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற மேன் பவர் கொத்து கொத்தா ஓட்டு போட்டிருக்கான். நல்லா விசில் சின்னத்தை தேடி தேடி வந்து நச்சுன்னு அமைக்கிருக்கான். அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒட்டுமொத்த அந்த இளைய தலைமுறைகள் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? சோ இந்த ஜென்சி கிட்ஸ நம்ம வழிந்து கொண்டு போய் பாஜக பக்கம் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஒருவேளை விசிகா இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் விஜய் அடுத்த கட்டமா எங்க நகருவார்னா அதிமுக நகருவாரு. அப்ப ஈஸியா இங்க இருக்கிற அந்த இளைய தலைமுறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வலதுசாரி அரசியலுக்கு ஈல்டாயிருவாங்க. நாமளே வலிந்து கொண்டு போய் இந்தங்க நீங்களே இந்த மேன் பவர் வச்சுக்கோங்க, இந்த இளைய தலைமுறைகள் நீங்களே வச்சுக்கோங்க, பாஜகவை வழி நடத்துங்க, வலதுசாரி ஒரு அரசியல் வந்து அவங்க கற்றுக் கொடுங்க, வலதுசாரி அரசியல்லையே அந்த இளைய தலைமுறைகள் பயணப்படட்டும் அப்படின்ற மாதிரி நாமளே வலிந்து கொண்டு போய் அந்த இளைய தலைமுறைகளை அங்க திணிப்பது போன்று ஆகிவிடும். ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஒரு சிம்பிளா வந்து சொல்றேன் நான். இப்ப அம்பேத்கர் சிலைக்கு வந்து பாஜக காரங்க மாலை போட வந்தாங்க அப்படின்னா அந்த பாஜக காரங்களை வந்து விரட்டி அடிக்கிறதுல, அதாவது கோஷம் போட்டு அவங்கள வந்து நீங்க மாலை போடாதீங்க, உங்களுடைய கொள்கை எதிரி அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி முழக்கம் போட்டு விரட்டுகின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் வச்சு. சரிங்களா? விடுதலை சிறுத்தை விரட்டுறாங்க. இப்போ இன்கேஸ் நம்ம இப்படி வச்சுக்கிடுவோம், விசிகா வந்து ஆதரவு தரல, விஜய்க்கு ஆதரவு தரல, அதே மாதிரி இங்க கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு தரல. அப்ப விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக அதிமுக தான் ஆதரவு கூறுவதற்காக நகருவாரு. அப்ப அதிமுக ஆல்ரெடி கரப்டடு. அதிமுக பிஜேபி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒருவேளை அதிமுக இங்க இருக்கிற விசிகா கம்யூனிஸ்ட் ஆதரவு தராம விஜய் ஒருவேளை அதிமுகவுடைய ஆதரவை பெற்று அரசு ஆட்சி அமைச்சாரு அப்படின்னா
அம்பேத்கர் சிலைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற இளைய தலைவர்கள் பிஜேபி கொடியையும் தூக்கிக்கிட்டு அதிமுக கொடியையும் தூக்கிக்கிட்டு அதே மாதிரி தாவேகா கொடியும் தூக்கிக்கிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வருவாங்க. ஆல்ரெடி விஜய்க்கு திரளுகின்ற கூட்டம் எவ்வாறு கூடுகின்றது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ ஒரு 100 பேர் 200 300 பேர் அவங்க வந்து திரளாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்ட்ட வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க. பாஜக வந்து பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லி அம்பேத்கர் சிலைலாம் நின்று கோஷம் போட்டாங்க அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு முரணா வந்து இருக்கும், எப்பேற்பட்ட முரணா இருக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய மேன் பவரை வந்து நாம வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்ப தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜய் அவர்கள் அங்க வலதுசாரி அரசியலை நோக்கி நகர விடாம தடுக்க வேண்டியது இங்க இருக்கிற இடதுசாரி கட்சிகளுடைய ஒரு கடமை. கரெக்டுங்களா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நடக்கும். அம்பேத்கர் சிலைக்கு வந்து அவன் கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போடுவான், அது பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு முழக்கம் போடுவான், தாவேகா கொடியை பிடிச்சி முழக்கம் போடுவான், கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்ப அங்க என்ன நடக்கும்? அவ்வளவு பெரிய மேன் பவரை நீங்க எதிர்த்துருவீங்களா? இங்க இருக்கிற விசிகாவோ இங்க இருக்க இடதுசாரிகளோ வந்து எதிர்த்திட முடியுமான்றேன். அப்ப அவங்களை அரசியல் படுத்தி இடதுசாரி சிந்தனையாளர்களாகவே தேக்கமடைய வைக்கிறது நம்முடைய வேலையாக இருக்க வேண்டுமா? இல்ல எனக்கு நீ வேணாம், நீ போ, அந்த ஒட்டுமொத்த இளைய தலைமுறைகளுமே நீங்க வந்து வலதுசாரி அரசியலை முன்னெடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருமா? நாளைக்கே வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டதோட மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கார்ல் மார்க்ஸ் உடைய சிலைக்கு மாலை போடுவாங்க. ஒருவேளை வலதுசாரியாக அவங்க மாறினாங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சிலைக்கு மாலை போடுவாங்க. அதுக்கப்புறம் பெரியார் சிலைக்கு மாலை போடுவாங்க. எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுப்பீங்க நீங்க? அப்ப ஒருவேளை வந்து இங்க இருக்கிற இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால், விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் இந்த விடயங்கள் நடக்கும், களத்தில் இந்த விடயங்கள் நடக்கும், நிச்சயமா நடக்கும். அப்ப இந்த மாதிரி பல்வேறு வகையான வந்து சிக்கல் வந்து இருக்குது. அந்த மேன் பவரை நம்ம என்னவா யூட்டிலைஸ் பண்ண போறோம்? ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற அந்த மேன் பவர் வந்து மனித வளத்தை வந்து அதை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ண போறோம், என்னென்ன வேலைகள் கொடுத்து யூட்டிலைஸ் பண்ண போறோம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற ஒரு மனித வளம், ஒரு மேன் பவர், அந்த மேன் பவர் ஃபுல்லாமே ஃப்ரெஷரு. அந்த ஃப்ரெஷரை நம்ம வழி நடத்த போறோமா? அந்த ஃப்ரெஷர்கிட்ட வந்து மேற்கொண்டு அம்பேத்கர் ஐடியாலஜி இன்னும் ஆழமா புகுத்த போறோமா? மார்க்ஸோடைய ஐடியாலஜி ஆழமா புகுத்த போறோமா? பெரியாரி ஐடியாலஜி ஆழமா புகுத்த போறோமா? இதர பின்ன கொள்கை தலைவர், அவங்களுடைய கொள்கை தலைவர், நமக்குன்னு சில தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் நம்ம எப்படி புகுத்த போறோம்? அந்த ஃப்ரெஷர்கிட்ட எப்படி புகுத்த போறோம்? அப்படி புகுத்த போறோமா? இல்ல நீ வலதுசாரி சிந்தனையாளரவே நீ மாறி போயிரு அப்படின்ற மாதிரி மாற்ற போறோமா? சோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. சோ இந்த சிக்கல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க ஆதரவு கொடுத்தா பிரச்சனை கிடையாது, கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரிதான் வந்து நகரும். இந்த மாதிரி அரசியல் களத்தை நோக்கி தான் தமிழ்நாடு நகரும். ஒரு ஒட்டுமொத்த மனித வளத்தையுமே நம்ம வலதுசாரியா வந்து மாற்றி வச்சிட மாதிரி தான் ஒரு சூழல் வந்து உருவாகிடும். சரிங்களா? இது ஒரு பக்கம். சரி, ரெண்டாவது, ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜய் அவர்கள் கூட இங்க இருக்கிற விசிகா கம்யூனிஸ்ட் வந்து அவங்க ஏன்னா ஒரு கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த கட்டமாக அதிகார பரவலாக்கம் வந்து நடக்கும். அதிகார பரவலாக்கம் நிச்சயமாக நடக்கும். இப்ப விசிகாவுடைய கொள்கை முழக்கமே என்னன்னு பார்த்தோம்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. அதான் திருமாவருடைய முக்கியமான ஒரு கொள்கை முழக்கம். சோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக திருமாவர்கள் முன்மொழிந்த அந்த முழக்கம் இருக்கு இல்லையா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. சோ அந்த முழக்கம் என்பது தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. மக்கள் விரும்பி இருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சியை விரும்பி இருக்கிறாங்க. இதை நான் சொல்ல, ஆனால் திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய அறிக்கையில வந்து வெளியிட்டு இருக்காரு. வாய்ப்பு இருக்கும் தொலைபை படிங்க. சோ அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது கூட்டணி ஆட்சியை நோக்கி நகருகின்றது. மக்கள் கூட்டணி ஆட்சியை தான் விரும்புகின்றார்கள் என்று அண்ணன் திருமாவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். சோ அப்போ ஒருவேளை கூட்டணி வச்சாங்க அப்படின்னா இங்க அதிகார பரவலாக்கங்கள் நிச்சயமாக நடக்கும். அதிகார பரவலாக்கம் நிச்சயம் நடக்கும். இல்ல திமுக இருந்து அதிகார பரவலாக்கம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. பிராக்டிகலா நடந்திருக்கல கடந்த காலங்கள்ல. கூட்டணி ஆட்சின்ற ஒரு பேச்சுக்கே இடமில்ல அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அப்ப தமிழக வெற்றிக் கழகத்து கூட அண்ணன் திருமாவர்களோ இல்லாட்டி வந்து இங்க இருக்க இடதுசாரி கட்சிகளோ கூட்டணி போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிகார பரவலாக்கம் நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கடந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல பேமல்லபுரம் அந்த உள்ளாட்சி தொகுதி, அதே மாதிரி வந்து நெல்லிக்குப்பம் இந்த உள்ளாட்சி தொகுதி. சோ இந்த உள்ளாட்சி தொகுதிகள் வந்து யாருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், விசிகா ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். சோ அந்த நெல்லிக்குப்பத்துல வந்து நகர்மன்ற தலைவர் பதவி, அதே மாதிரி பேமல்லபுரம் தொகுதியில வந்து பேரூராட்சி தலைவர் பதவி. இந்த 2 பதவிகளுமே விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட பதவி. ஆனா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லோக்கல் நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த 2 தொகுதிகளுமே வந்து அவங்களே போட்டி போட்டு பேரூராட்சி தலைவராகவும் நகர்மன்ற தலைவராகவும் மாத்திக்கிட்டாங்க. இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்காக அந்த தொகுதியை ஒதுக்கி இருந்த போதிலும் கூட அந்த தொகுதியில திமுக காரங்களே நின்று போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்க.
அப்ப இந்த அதிகார பரவலாக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த அதிகார பரவலாக்கத்தை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் நகராது, நகரவும் விடாது. கடந்த காலங்கள் அப்படிதான் நடந்திருக்கு. அப்போ ஒருவேளை விசிகா இங்க விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் கூட செல்கின்ற பொழுது மேபி அதிகார பரவலாக்கங்கள் இன்னும் அதிகமாக பரவலாக்கம் செய்யக்கூடும். அடுத்து ஊராட்சி எலெக்ஷன் வருது. அந்த ஊராட்சி எலெக்ஷன்ல தனக்கு வேண்டப்பட்ட தொகுதிகளை இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற இங்க இருக்க விடுதலை சிறுத்தை கட்சி கேட்கக்கூடும், காங்கிரஸ் கேட்கக்கூடும், இல்லைன்னு சொல்லவும் மாட்டாங்க தாவேகா. இப்ப இந்த மாதிரி ஒரு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதனை மையப்படுத்தி அண்ணன் திருமாவர்கள் அரசியல் செய்ய போகின்றாரா, ஆதரவு கொடுக்க போகின்றதா அப்படின்றது நமக்கு தெரியல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விடயங்களும் கூட இருக்கின்றது. ஏன்னா அதிகார பரவலாக்கம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ரு. ஏன்னா அதிகார பரவலாக்கங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆளு உள்ள ஒரு அரசாங்கத்தினுடைய எந்திரங்களுக்குள்ள அரசு கட்டமைப்புகள் நுழையிறாங்க அப்படின்னா அவங்க சார்ந்த சமுதாயத்தை எல்லாத்தையுமே உள்ள இழுத்து விட்டுருவாங்க. உள்ள இழுத்து கொண்டு வந்து அவங்களையும் அதிகார பரவலாக்கங்கள் செய்ய வைப்பாங்க. வா, நீ அந்த போஸ்டிங்ல இரு, நீ இந்த போஸ்டிங்ல இரு, நீயும் உள்ளவா. எல்லாத்தையுமே இவங்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் தான் உள்ள போவான்னு சொல்ல வரல. நீயும் உள்ளவா, உனக்கு பிரதிநிதித்துவம் என்பது இந்த அரசு எந்திரத்துக்குள்ள கம்மியா இருக்குது. அப்ப நீயும் உள்ளவா அப்படின்ற மாதிரி அதிகாரத்துல பங்கு வாங்கினாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே இழுத்து உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு சமுதாயம் அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி நகரும். ஸோ இந்த மாதிரி சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் இருந்தாலும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ன முடிவெடுக்க போறாங்க என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி அமைப்புடைய வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.